படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரோஹிணினா செலிப்ரேஷன் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணிட்டாங்க. ஏ சென்சார் சர்டிஃபிகேட்க்கு வர்த்து. ஆனால் குழந்தைங்களாம் ஓடிடி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கூட வர கண் கலங்க வச்சிட்டாங்க. கடைசி அந்த எடிட் என் கிரெடிட்ஸ் எடிட் தான் வந்துட்டு ரொம்ப நானும் எங்கள் அம்மாலாம் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டோம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி அவர் நடித்த எல்லா சாங்கோட அந்த கடைசி ஒரு ஃபாஸ்ட் பீட்டை வச்சு தெரிக்க விட்டாரு. மனுஷனுக்கு வயசாச்சுன்னு யாராவது சொல்லி பாருங்கடா, உதப்ப நான். பெண்களுக்குன்னு கிடையாது, மோஸ்ட் ஆஃப் பெண்களுக்காகவே எழுதுனது தான். ஆனால் மொத்த ஜனநாயகத்துக்கும் எழுதுனது தான். மம்தா பைஜி எக்ஸ்பெக்ட் பண்ணல. கடைசி அவங்க வந்துட்டு இவ்வளோ லைக் கான்ஃபிடென்ட்டாக போல்டாக மாறுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து புசி ஆனந்த் சாரோட ஃபேன் ஆகிட்டோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு கேமியோ ரோல் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தளபதி இருந்தாலே பிடிக்கும்ல, ஸ்பெசிஃபிக்காக தெரில. பட் ஹோல் மூவியும் ஸோ குட், நல்லா இருக்கு. போல்டாக இருங்க, சேஃபாக இருங்க. எதுனாலுமே முன்னாடி வந்து யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எதுனாலுமே போல்டாக ஃபேஸ் பண்ண, நம்மளால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அண்ணன் இருக்காரு, பார்த்துப்பாரு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதை விட ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஒரு வெற்றிக்கான செலிப்ரேஷன்ற மாதிரி தான் சொல்லலாம். அடுத்து நேஷ்னல் லெவல் போகிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு அண்ணன் தான் பதில் சார். படம் நேஷ்னல் லெவல் போகணும் இல்லை, அண்ணன் நேஷ்னல் லெவலில் போகணும். மேலே ஒரு நாற்காலி இருக்குல்ல, சூப்பராக இருந்துச்சுண்ணா. லாஸ்ட் டான்ஸு, அது ஒரு டான்ஸ் ஒன்று போட்டார் அண்ணன், மிரட்டி விட்டார் அண்ணனை. வந்து இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு ஃபைனல் மூவியில் எந்த அளவுக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செலிப்ரேட். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு தளபதியை ஃப்ரேமில் வச்சு செதுக்கியிருக்காரு ஹெச் வினோத்தனா. இந்த டைமில் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கும் சின்னதாக ஒரு போராட்ட சீன்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுக்கும் வினோத்தனாக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படத்தை பார்த்துட்டு எமோஷ்னலாக இருக்குது, ஃபைட் சீன் இருக்குது, ஃபுல்லாக ரத்தம் தான், ரத்த கலவரமாக இருக்குது. அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க போல். லாஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்லாம் ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு தளபதியை. இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம், தளபதி ஸ்க்ரீன்லலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் ஓகே, அவர் சினிமாவில் இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, அவர் வேலையை உண்மையாக செய்வார், நல்லா பண்ணுவார். அரசியல்லையும் ஒரு ஜெயிலேருந்து ஆரம்பித்து ஒரு அம்மாவோட சென்டிமெண்ட்டு, அவர் எப்படி அந்த பொண்ணு எப்படி அவர் கைக்கு வருது, அங்கேருந்து அந்த குழந்தைய எப்படி டேக்கர் பண்ணுறாரு, அதுக்கப்புறமா அவரோட பழைய கதைலாம் என்ன, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா சூப்பராக நீட்டாக எடுத்துன்னு போயிருக்காங்க. ஃபீலிங் இருக்குது, அழுக வருது, எமோஷ்னல் இருக்குது, எல்லாமே இருக்குது ப்ரோ. நல்லா சூப்பராக இருக்குது படம். லாஸ்ட் அந்த தளபதி கச்சேரி சாங்கு இல்லை, அந்த ஒரு லாஸ்ட் டான்ஸுன்னு சொல்லிட்டு ஆடுவார் பாருங்க, அது நம்ம டிவியில் பார்க்கும்போது கூட நம்மளுக்கு அந்த ஒரு வைப் வர மாட்டுது. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு மனுஷன் என்னடா இப்படி ஆடுறாரு சொல்லிட்டு அப்படியே எழுந்து ஆடாதவங்க கூட எழுந்து ஆடிட்டு இருக்காங்க. பயங்கர செலிப்ரேஷனாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ மிஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்துச்சுண்ணா, வேறு லெவலாக இருந்துச்சுண்ணா. படத்தில் எல்லாமே இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது, எமோஷனும் இருக்குது, எல்லாமே ஒரு மிக்சடாக சூப்பராக இருக்குது. படம் வந்து என்ன லாஸ்ட்டு படம்னு ஒரு வருத்தமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் படம் தான் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறோம். ஏன்னா லீக்கான படத்தோட செலிப்ரேஷன் மாதிரியா இருக்குது. செலிப்ரேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்கல்ல, கண்டிப்பாக எப்படியும் ஒரு 500 கோடிக்கு மேலே அடிச்சிடும் படம். செம்ம செலிப்ரேஷனாக இருக்குது, உள்ளே நல்லா கத்தி தொண்டையெல்லாம் போச்சு. படம் நல்லாயிருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். லாஸ்ட் படத்துல எப்பயுமே தளபதி நல்லா தான் நடிப்பார். ஸோ என்ன இப்போ படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லா ரீரிலீஸ்க்கும் நான் போயிடும், எந்த ரீரிலீஸே விட மாட்டோம். அதுக்காக தான் இந்த டிஷர்ட்லாம் அடிச்சு வச்சுருக்கோம். எல்லா ரீரிலீஸ்க்கும் டிஷர்ட்டை தூக்கி போட்டு கிளம்பிடுவோம். ஆல்ரெடி எல்லா ரீரிலீஸ்க்கும் போயிட்டு தான் இருக்கோம், அதனால கண்டிப்பாக எல்லா ரிலீஸ்க்கும் போயிடும். தளபதி சூப்பராக நடிச்சிருக்காரு எப்பயும் போல். எல்லாமே ஃபேமிலியும் இருக்குது, ஃபேன்ஸும் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்குது, சில்ட்ரன்ஸ்க்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் என்ன ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால சில்ட்ரன்ஸும் ஃபேமிலியும் அவ்வளோக்கு இது பண்ண மாட்டுறாங்க. ஆனால் அது கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாருக்குமே ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் இருக்குது. அவங்க சும்மா வந்து இந்த பிளட் இதாகிறது, கொலை நடக்கிறது, இந்த இதுக்காக கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன் கிட்ஸு வேறு எதுலேயும் அதெல்லாம் பார்க்குறதே இல்லையா டிவிலாம்? ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்குலாம் இதில் எதுவும் இல்லை ப்ரோ. இப்போ என்ன 6 மாதம் இதை லாக் பண்ணி வைக்கிற அளவுக்குலாம் இது கிடையாது. ஆனால் அப்போ விட இப்போ சூப்பராக இருக்குது. ஏன்னா சிஎம் ஆகிட்டாரு, டைட்டில் கார்டு மாசாக இருக்குது. உள்ள டைட்டில் கார்டை விட சென்சார் அந்த ஒரு சர்டிஃபிகேட் தான் அந்த கற்றுறாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாமே. டான்ஸ் சொல்ல வேணாம், பாட்டு தனியாக ட்ரிபியூட்டுன்னு வச்சு லாஸ்ட்டில் எல்லா பாட்டையும் பழைய படத்துலேருந்து ஒரு 4-5 பாட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணி தனியாக ஆடுறதுக்கே செட் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லாவே இருக்குது ப்ரோ. யாரும் வந்து மிஸ் பண்ணாமல் தேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு 30 நாள் ஓடும். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு எல்லாருமே வந்து பாருங்கள். ரொம்ப ஒரு நல்ல படம், ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. கண்டினியூஸாக ஒரு 1 மினிட் கிட்டேயாச்சும் வந்துட்டு ஆடிருப்பார் அவர். ரொம்ப அதிலலாம் ரொம்ப கஷ்டம் அந்த வயசில் ஆடுறதுலாம். ஆடியன்ஸும் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் தைரியமாக இருங்கன்னு தான் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு வீக்காக இருக்கிற மாதிரி காமிச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவரை சொல்லவும் முடியும். ஆஸ் யூஷுவல் செம்மையாக நடிச்சிருக்காரு. இதுக்கு அப்புறம் என்ன நடிக்க மாட்டார், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சரி ஓகே, அவர்
வேற ஒரு லைனுக்கு போனதுக்கப்புறம் நம்மளால் வந்துட்டு எதுவும் சொல்லவும் முடியாது. ஸோ ஆல் தி பெஸ்ட் அவருக்கு. நான் ரொம்ப ரொம்ப தீவிரமான ஃபேன். எனக்கு விஜய் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக பிரியாணி, ரைத்தா எல்லாமே பிரெட் அல்வாலன்னு எல்லாத்தையும் வலிச்சு நல்லா சாப்பிட்ற மாதிரி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நல்லாவே இருந்துச்சு. நிறைய சொல்லியிருக்காங்க ப்ரோ, பாலிடிக்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம், அந்த விஜய் வந்துட்டு ஒரு அந்த ஸ்கூல் ஆனுவல் டேல இதுலேயே வந்துட்டு பேசுவார். அது என்ன சொல்கிறேன்னா, அது நிறைய பேர் டேபுவாக பார்க்குறாங்க. அந்த வந்துட்டு அந்த சீன்ஸை மட்டும் கட் பண்ணியோ இல்லை ஒரு ரீல்ஸாவோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ வச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய ஆள் அண்ட் சிஎம்மாக இப்போ இருக்கிறவங்க சொல்லக்குள்ள அது நல்லா போய் சின்ன பசங்கள்கிட்ட அண்ட் எல்லா சின்ன பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட போய் ரீச் ஆகும். ஸோ அதனால் அதை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா பேரண்ட்ஸ் முதற்கொண்டு அதை சொல்லவே யோசிக்கிறாங்க. அதை ரெண்டாவது வந்துட்டு எனக்குமே கசின் சிஸ்டர்ஸ் சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, சொல்லக்கூட தயக்கமாக இருக்குது. ஏன்னா அந்தளவு சொசைட்டியை ஒஸ்ட்டாக ஆக்கி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் முடிஞ்சளவு இந்த படத்தில் இருக்க அந்த சின்ன சீனை மட்டும் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.